ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன். ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். சிக்கன் 1 kg, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தயிர் 1 கப், கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, இது இல்லைனா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 3 பல், இஞ்சி ஒரு 2 பீஸ், புதினால கொத்தமல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மைதா 2 கப், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், முட்டை 2, எண்ணெய் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் புதினால கொத்தமல்லி இலை இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் முதல்ல தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கிட்டத்தட்ட ஒரு 170 ml இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிரும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் உப்பு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், இது 3 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சிக்கனை இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் மசாலா நல்லா இறங்கி வரும். இந்த KFC ஸ்டைல் சிக்கன் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஜூஸியாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் கண்டிப்பாக, ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. இப்போ இதை மூடி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை ஓவர் நைட்டு கூட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். சிக்கன்லாம் நல்லா மசாலாவோடு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம். முதல்ல 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது 2 வாட்டி நம்ம கோட் பண்ணணும். மொதல் வாட்டிக்கு ஃபஸ்ட் டைமுக்கு 1 கப் மைதா சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் 3 சேர்த்துக்கலாம். முதலே நம்ம மிளகாத்தூள் அப்புறம் மிளகுத்தூள்லாம் சேர்த்துருக்கோம், உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். தேவைப்பட்ட மாதிரி கம்மியாகவோ கூட்டவோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் எடுத்து இதில் கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மைதா நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு லைட்டாக உதறி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் திரும்ப விட ஆரம்பிச்சிடும். மைதாவில் நம்ம கோட் பண்ணால் கூட அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வெளியில் விட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ணி வச்சுட்டு உடனே திரும்ப இன்னொரு கோட்டிங் நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு தடவை பண்ணிட்டேன் பாருங்கள். அது கூட லைட்டாக விட ஆரம்பிச்சிட்டு தண்ணி. இப்போ அதே மசாலாவில் லைட்டாக முக்கிட்டு மறுபடியும் இன்னொரு கப் மைதா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துட வேண்டாம், அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ 2வது தடவை கோட் பண்ணோம். 2வது தடவை கோட் பண்ண உடனே ஃப்ரை பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு நாங்கள் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறக்காமல் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மேலே லைட்டாக இந்த மாதிரி கோதி எண்ணெயை அதுக்கு மேலே ஊற்றிட்டு நல்லா பரட்டி ஊற்றுக்கோங்க. ரொம்ப சூப்பராக பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்ல ஹீட்டாக இருக்கணும், அதே சமயம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மேலே நல்லா
எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெளியே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் உள்ளே வரைக்கும் சிக்கன் நல்லா வெந்து வரும் நமக்கு. பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக சூப்பரான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் மயோனைஸ். இது நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெருஸ்கிலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.